வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYM மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் ஆண்டனி, செல்முருகன், திருப்தி ரவீந்திரா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியே இருக்கிற சக்தி திருமகன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சக்தி திருமகன் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெண் ஒரு குழந்தைய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வர்றாங்க. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு அவங்கள ஹேங் பண்ணிடுறாங்க. ஹேங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூசைட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி காட்ட போக, இதை இந்த கேஸை ஒரு போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறாப்புல. அவருக்கு பார்த்தீங்கன்னா மேலிட்டன் ப்ரெஷர் வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸெல்லாம் நீ எடுக்காத, இந்த மாதிரி ஒரு பெண்ணும் வந்தானு தெரியக்கூடாது, அவகிட்ட குழந்தை இருந்துச்சுன்னு தெரியக்கூடாது, இந்த விஷயத்தை எப்படியாவது பூசி மொழிவிடு, இந்த விஷயம் வெளியே தெரிய விடாமல் பண்ணு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஒழுங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போக, அவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ஒரு இடத்துல போட்டு போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தை வளர்ந்து நம்ம விஜய் ஆண்டனியாக வராப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, விஜய் ஆண்டனி யார், இவருக்கு என்ன, இவரால் என்னெல்லாம் பண்ண முடியும், இவருக்கு என்னெல்லாம் விஷயம்லாம் தெரியும், இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி பண்ண ஒரு படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ராபின்ஹுட் ஸ்டைல்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கர் டைரக்டர் பண்ண ஒரு படம் மாதிரி இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம விஜய் ஆண்டனியோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் மாதிரி இருப்பாப்புல. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாப்புல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. படத்தோட ஸ்க்ரீன் பேருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நடக்குது. இதை தவிர்த்து இந்த படத்தில் அவர் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்குறது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வேணுன்றவங்களுக்கு பணம் கொடுக்குறது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு இடம் பிரச்சனைன்னா அதை பார்த்தீங்கன்னா அவரோட பினாமி பேரில் பட்டா வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறாப்புல. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மேலே கொலையும் நடக்கப்படுது. அந்த கொலையினால் பார்த்தீங்கன்னா இவரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் போன பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேஸ்லேருந்து தப்பிச்ச விதம், அதே நேரத்தில் இந்த படத்தோட கிளைமேக்ஸை முடித்த விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தில் அவர் பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சொன்னோன்னா இதில் எல்லாருமே நான் பார்க்குறேன் எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரு எப்படி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, அவங்கவுங்க பார்க்க ஒரு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் வில்லனா பண்ண கண்ணன் அவரோட ஏழைங்களை பற்றி அந்த சொல்கிற விதமாகட்டும், அதே நேரத்தில் அவர் கூட அந்த செய்கிற மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் ஹீரோ அதை தடுக்கிற விதமாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யோசிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கவும் அமேசிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனி சினிமாட்டோகிராஃபியில் சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரே இடத்துல நிறைய கட்டு இருக்கும். குறிப்பாக சொன்னால் ஒரே ஒரு சீனை தான் அதில் நிறைய கட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரே ஷாட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாப்புங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதே தவிர்த்து இந்த படத்தில் இந்த படை சாங் ஆகட்டும், அதே நேரத்தில் ஜில் சாங் ஆகட்டும், அதே நேரத்தில் மருதோ சாங் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஷுவலே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்தது அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் பண்ண செல்முருகன் ஆகட்டும், அப்புறம் நம்ம திருப்தி ரவீந்திராவாகட்டும், மாஸ்டர் கேஷவாகட்டும், இப்போ பிரசாந்த் பார்த்திபன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட வாகை சந்திரசேகர் ஆகட்டும், இவங்கெல்லாம் கிருஷ்ணாசன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க என்ன தேவையோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்குது. எப்படி ஒரு ஆளால் இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ பேருக்கு ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா நமக்கு வரத்துக்குள்ளவே இந்த படம் பார்த்தீங்கன்னா பரபரப்புறம் போயிடுது. அதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சு போச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தெளிவாக பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை சரியாக செஞ்சதுனாலையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க விடாமல் பார்த்தீங்கன்னா பரபரப்புறன்னு கதை நவுறது, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எப்படிப்பா இது இவ்வளோ ஈஸியாக நம்ம ஹீரோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது இந்த படத்தில் எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற அந்த
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் படம் பார்ப்பீங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்புறேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் பண்ணுறவரெலாம் என்னை பொறுத்தவரையிலும் ஓகே, ரொம்ப டீசென்ட் தான், ரொம்பலாம் சூப்பராக இல்லை, ஓகே தான். ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் நான் 5க்கு கண்டிப்பாக 4 ஸ்டார் 5க்கு 4.3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படம். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனிக்கு எல்லா வெறியருக்குமே அமையாத ஒரு விஷயம், 25வது படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைஞ்சிருக்கு. இது பெரிய ஹீரோஸ்க்கே நிறைய பேருக்கு அமையல, ஆனால் இவருக்கு விஜய் ஆண்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.